வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, வாயில் வச்சதுமே கரைஞ்சி மெல்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கிற எக்லெஸ் பிரெட் புட்டிங் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் சுகர் எடுத்து அதை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போட்டுட்டோம், நம்ம 100 கிராம் சுகர் போட்டாச்சு. இப்போ இதை நல்ல ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ப்ரௌன் கலர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படி சூடோடையே நம்ம எந்த பேனில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பேனில் இதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இதை ஊற்றி வச்சிட்டோம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா கூல் டவுன் ஆக விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜாரில் ஒரு 6 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கோம். பேனில் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கோம். இந்த மில்க் கூடயே இன்னொரு 100 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிடுவோம். இது கூடயே நம்ம சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால அடி பிடிக்கும், அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளோட மில்க்கு திக்காக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதை ஸ்பூனை வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 சைடும் ஒட்டணும், அதுவும் இல்லாமல் ஸ்பூனை விட்டு வெளியில் வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுக்கு மில்க்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெட் சேர்த்துக்கலாம். ப்ரெட் கிராம்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரெட் கிராம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பேன் எடுத்துருக்கோம். அந்த பேன்லேயே உள்ள ஒரு மூடி மாதிரி வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு அதில் தான் நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வச்சு மேலே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதை வைக்கணும். ஏன்னா மூடி வைக்கலை அப்படின்னா அந்த வாட்டர் பாயில் ஆகி உள்ளே விழும். அதனால் மூடி வச்சு தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை இப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். பேட்டரை வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் செட் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. கேக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது கேக்கு, சூப்பராக இருக்குது. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.